ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு ரேண்டம் ஒர்க்கிங் டே vlog தான். ஆனால் முதல் நாளே நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸை பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீதி பேராக இருந்தாலும் என்னோட A to Z சீரீஸில் அடுத்த லெட்டரான லெட்டர் Pயை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேச வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் டேக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு சைடாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் அது இதுன்னு எல்லாருக்கும் இருந்ததுனால ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுட்டு ஃப்ளாஸ்க் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் அதுக்கு தேவையான வாட்டரை ஃபில் பண்ணிப்பேன். காஃபிக்கு டிகாஷன் ரெடி பண்ணியாச்சு. இது காலையில் கூட பண்ணலாம், பட் நான் சம்டைம்ஸ் காஃபி ஃபில்டரில் டிகாஷன் சரியாக இறங்காமல் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நைட்டே ரெடி பண்ணிடுறேன். ஆல்மண்ட்ஸை ஹாட் வாட்டரில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாம்பார் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான புளியும் ஊற வச்சாச்சு. இது எல்லாருடைய ஸ்நாக்ஸுக்கு மிக்ஸ்டு நட்ஸுக்காக இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வறுத்து அரைச்ச சாம்பார் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வறுக்க வேண்டிய சாமான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எவ்வளோ எடுக்கணும், என்னென்ன சாமான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு டப்பாவியாக தனித்தனியாக திறக்கவும் வேண்டாம், மெஷர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ நைட்டே என்ன பண்ணிட்டேன், உளுத்தம்பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு, 2 மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இந்த டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். துருவின தேங்காய் ஃப்ரீசரில் இருக்குது. ஸோ அதை வறுக்கிற டைமில் கரெக்டாக எடுத்துட்டா போதும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் உப்புமா தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பிரெட் பாண்டிச்சேரியில் இருக்கிற காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரெட்டு. வீட் பிரெட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். இதில் சாண்ட்விச் அந்த மாதிரி பண்ணுறதை விட உப்புமா பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாளைக்கு இந்த பிரெட் உப்புமா தான் பிளான் பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு கூட பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லஞ்சுக்கு சாம்பார் ரைஸ் கூட பேபி பொட்டேட்டோஸ் தான். ஸோ அதையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். உப்புமாவுக்கு தேவையான வெங்காயத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. கட் பண்ணி தான் வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் பீல் பண்ணி வச்சுருக்கிறதுனால நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு ரைஸ், சாம்பாருக்கு தேவையான பருப்பையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி குக்கரை கூட ஸ்டவ் மேலேயே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அப்பளமும் மோர் மிளகாயும் பொரித்தோம். ஸோ அந்த எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதையே நாளைக்கு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். திரும்ப திரும்ப டீப் ஃப்ரை பண்ண ஆயிலை நிறைய வாட்டி ரீஹீட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் கூட எனக்கு காலி ஆகிடும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் 4:30க்கு எழுந்து வந்தாச்சு. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸை பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு கால வேலையில் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் வேலையை செய்ய முடியும். எனக்கு கால வேலையில் டென்ஷன் எடுத்துக்கிறதுக்கு பிடிக்காது. ஒர்க்கு கிளம்பும் பொழுது மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நம்மளால் ஃபுல் டே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வேலையை செய்ய முடியும். அதனால் முதல் நாளே எனக்கு தேவையான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். இந்த ப்ராக்டிஸ் எனக்கு ஒரு நாளில் வந்தது கிடையாது. பல வருஷங்களாக நான் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். எல்லார மாதிரியும் நானும் வேலைக்கு சேர்ந்த புதுசில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க சின்னதாக இருக்கும் பொழுது அவங்களையும் பார்த்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. பட் போக போக எனக்கான டைம் டேபிள்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதையும் ரொட்டீன்ஸை செட் பண்ணிக்கிட்டதில் இப்போ எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை விட்டுடலாமா அப்படின்னு தோணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணணுமான்னு கூட நினைப்போம். ஆனால் அதே விஷயத்தை ஒரு 5-6 மாதத்துக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் நம்மளால் அதை பண்ண முடியும். உதாரணத்துக்கு காலையில் எழுந்துக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏர்லியாக எழுந்துக்கிறத விரும்ப மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாள் பூரா டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்கியூஸாக சொல்லுவாங்க.
ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அதை நம்மளுடைய ஹேபிட்டாக மாற்றிக்கும் பொழுது அது கொடுக்குற ப்ரொடக்டிவிட்டியும் அந்த நாளே எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குங்கிறத அனுபவபூர்வமாக பார்க்கும்பொழுது தான் நமக்கு புரியும். இது யாருங்க நம்ம vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்துட்டு போகிறது, பயந்து ஓடி போயிடுச்சு போல இருக்குது. வாங்க நம்ம பேசிகிட்டே வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி தான் எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பர்ஃபெக்ஷனை அடைய முடியும். இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் அவங்களுடைய ப்ராக்டிஸால் அந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் வந்த ப்ராக்டிஸ் தான் அது. அதே விஷயத்தை ஆரம்ப காலத்தில் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வராது. நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற விஷயத்த இன்னொருத்தவங்களும் அதே அளவு பர்ஃபெக்ஷனோட பண்ணணும்னு நினைக்கிறதும் சரி கிடையாது. இது என்னுடைய கருத்து. நம்மளுடைய லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷனை இன்னொருத்தர் கூட நம்மளால் எதுலேயுமே கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ நம்மளை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணிக்காத வரைக்கும் தான் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். அது எந்த விஷயத்துலையா வேணால் அந்த கம்பேரிசன் இருக்கலாம். 2 பேரோடைய லைஃப் ஒரே மாதிரி என்றைக்குமே சிமிலராக இருக்கவே இருக்காது. 2 பேரோடைய ரொட்டீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரொட்டீன்ஸை செட் பண்ணிப்போம். எனக்கு ஏர்லியாக எழுந்துக்கிறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை என்னுடைய ரொட்டீனாக வச்சுட்டுருக்கேன். பிகினருக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வருமோ அந்த அளவுக்கு தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளையே மிஞ்சுற அளவுக்கு கூட ஆயிடுவாங்க. ஸோ அதனால் யாரையுமே ஐயோ உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. 40-50 வயசில் நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் பர்ஃபெக்ஷனையும் ஒரு டீனேஜர்கிட்ட நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. சின்ன குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்கவும் கூடாது. அவங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஒருத்தருடைய ஹோம் மேக்கிங் ஸ்கில்ஸோ பேரண்டிங் ஸ்கில்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம இன்னொருத்தருடைய கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மன நிம்மதியை இழந்துடக்கூடாது. சில சமயம் யார் வீட்டுக்காவது போனோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக எல்லாம் வச்சது இடத்துல இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தில் கோட்டை விட்டுடுவோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு எது செட் ஆகும், எது சரியாக வரும் அப்படிங்கிறத உட்காந்து டிசைட் பண்ண வேண்டியது நம்ம தான். இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் ஆர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சேவிங்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது நீங்கள் எந்த மொடாலிட்டியை வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை பொறுத்து நீங்கள் எந்த மெத்தடில் உங்களோட சேவிங்ஸை பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் ஹோம் மேக்கராக இருந்தாலும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம இதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் லேடிஸுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னா போதும், அந்த மாதிரியான ஆட்டிடியூட்லேருந்து கொஞ்சம் மாறி என்னென்ன விஷயங்களில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு நம்மளும் ஒரு துணையாக நிற்கலாம். இதை பற்றி இன்னும் நிறைய vlogsல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த விஷயங்களில் நம்ம செலவுகளை கர்டைல் பண்ணிக்கிட்டு சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை எந்தெந்த மாதிரி டைப் ஆஃப் சேவிங்ஸ் பிளானில் நம்ம திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை என்றைக்குமே பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப நாளைக்கு நம்மளால் அதை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே முடியாது. இன்னொருத்தரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட்டையும் நம்மளால் ஃபார்ம் பண்ணிக்கவே முடியாது. நமக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸில் அதை ஒரு ஹேபிட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிப்போம். யாராவது கொடுக்குற ப்ரெஷரில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு பிரேக் ஈவன் வந்துடும். நம்மளால் அதை ஒரு லெவலுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது.
ஸோ உங்கள் மனசுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ சந்தோஷமாக அதை பண்ண ஆரம்பிங்க. ஒரு அத்லட்டிக் ஈவெண்ட்லேயோ இல்லை ஒரு பரதநாட்டியம் அரங்கேற்றம்லேயோ பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படியே மலைச்சு போயிருப்போம். எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னு. அது அவங்களுக்கு ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ கிடைச்சதில்லை. பல வருஷமாக கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸால் அவங்க அச்சீவ் பண்ணது தான் இல்லையா? விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வராது. அதுக்காக மனசை தளர விட்டுறக்கூடாது. தொடர்ந்து சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரும் பொழுது தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் எதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க, அது எப்படி உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக ஆச்சு அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற லைக் பட்டனையும் அழுத்திட்டு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. லஞ்ச் மட்டும்தான் பேக் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே சுவாமிக்கிட்ட பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூஜைக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்ற வேண்டியது தான். இந்த ஊதுவத்தி எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தது. அவங்க திருப்பதி போயிட்டு வரும்பொழுது எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரீசைக்கிள்டு ஃப்ளவர்ஸ்லேருந்து பண்ணின ஊதுவத்தி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இல்லை, நல்ல மைல்டாக ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்குது. நீங்கள் இந்த அகர்பத்தியை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸோட சாம்பார் சாதம், தயிர் சாதம், பேபி பொட்டேட்டோ. தயிர் சாதத்தில் நேற்றுக்கு பொரிச்ச மோர் மிளகாயும் நசுக்கி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடும் பொழுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் உப்மாவும் ரெடி. லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பசங்களும் காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. நான் கிளம்புறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வேர் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு பிளாக் கலரில் காட்டன் சாரீ தான். இந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இதை டேக் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய டெய்லி ஒர்க் வேர் சாரீஸை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.